வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இது தமிழகத்தின் நம்பர் 1 போலீஸ் அகாடமி. நம்ம டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஓகேங்களா, இந்த 2025 நடந்தது. அதில் சைக்காலஜியில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்றத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, அந்த 25 கொஸ்டின்ல என்னென்ன கேள்விகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். ரைட் பா. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாருங்கப்பா. 2025 நடந்த அந்த ஒரிஜினல் கொஸ்டின்ல பார்ட் பில உளவியல் அப்படின்னு நம்ம கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ரைட். முதல் கேள்வி வந்து என்னன்னாப்பா, நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலா இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்றோம்ல, அதுல வந்து நம்ம எப்படி கேட்டிருக்காங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா தெரியும்லப்பா, a பிளஸ் b a மைனஸ் b. இந்த மாதிரி ஒரு காரணி படுத்ததுல வச்சு கேள்வி கேட்டிருக்காம்பா. அப்போ இதுல கொடுத்தது பார்த்தீங்கன்னா 9 என்பது 3 ஸ்கொயராப்பா. அப்ப 3k ஸ்கொயர் எழுதலாம்ல. 25 என்பது 5 ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்ப இது எப்படிப்பா ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு a பிளஸ் பின்னா 3k பிளஸ் 5. ரைட்டுங்களா? இது ஈக்குவல். ரைட்டுங்களா? இது 3k மைனஸ் 5. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்கப்பா. அப்ப 3k பிளஸ் 5 3k மைனஸ் 5. ஸோ ஆப்ஷன் ஏ சரியா இருக்க. ஒரு பேசிக் ஃபார்முலா இதுக்கு கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கூட ஷார்ட்கட்லாம் பண்ணலாம்பா. ஒரு பேசிக் ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஒரு காரணியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது கேள்வி வந்து கோடிங் டிகோடிங் பா. ரைட்டா? ஒரு எழுத்து எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஆட் ஆகுதா, நெக்ஸ்ட் லெட்டரா, எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா? பாருங்க, ஒரு சந்தேக மொழியில் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுல இருக்க ஒவ்வொரு எழுத்து எப்படியா மாறி இருக்கு பாருங்க. IDFW எப்படின்னு மாறி இருக்குப்பா. மாறி இருக்கா? இது எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவுல என்னப்பா மிஸ் ஆயிருக்கு? F2Iனா GH ரெண்டு எழுத்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இல்ல 3 ஆடட் அப்படின்னு சொல்லலாம். GHI அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மெத்தட். ரைட்டா? அப்ப நடுவில் BC மிஸ் ஆயிருக்கு, இங்க நடுவில் DE மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா UV மிஸ் ஆயிருக்கு. பாருங்க, இடையில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன. இல்ல +3 நமக்கு எது கன்வீனியன்டா அது பண்ணுங்கப்பா. இப்ப கேள்வி என்னப்பா, இதே மாதிரி ஸ்மான் என்ற வார்த்தை எவ்வாறு மாற்றப்படும் எழுதப்படும் கேட்கிறான். அப்ப எஸ் இருக்காப்ப TU விட்டுடலாமா, V கிடைக்குமா, Wனா XY விட்டுடலாமா, அப்ப நமக்கு Z கிடைக்குங்களா, A என்ற எழுத்துனா BC விட்டுட்டா D கிடைக்குங்களா, Nனா OP விட்டுட்டா Q கிடைச்சிருமா. பாருங்க அழகா VZDQ எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் பில இருக்குங்களா? இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானேப்பா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, இது கான்செப்ட்ஸ் நம்ம அழகா இதெல்லாம் பார்த்துருப்போம். நீங்க இதெல்லாம் அரித்மெட்டிக் ரீசனிங் ஒரு சின்ன நம்ம சாப்டர்ல இதெல்லாம் அழகா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்ப ஏன்ற நகரத்துல இருந்து B நகரத்துக்கு போறோம்பா. எப்படி போறோம்னா ஒரு 4 வழியில டிராவல் பண்றோம். ரைட்டாப்பா? ஏல இருந்து B போனா 4 வழி. அதே மாதிரி பில இருந்து சிக்கு போனா ஒரு 3 வழியில டிராவல் பண்ணலாம்னு சொல்றோம். ரைட்டாப்பா? ஓகே, அவ்வளவுதான். அப்ப ஏல இருந்து நீங்க சிக்கு போக எத்தனை வழிகள்னா, இது ஒரு 4, இது ஒரு 3, ஆக மொத்தம் 7ன்னு சொல்லக்கூடாதுப்பா. ஆப்ஷன்ல கூட அப்படி கொடுக்க மாட்டான். மல்டிப்ளை தான் பண்ணணும். இது ஆல்வேஸ் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்ப ஏல இருந்து பிக்கு 4, பில இருந்து சிக்கு 3, அப்ப 4 into 3 என்னவா 12. ஒருவேளை சில இருந்து டிக்கு 2ன்னு சொன்னா கூட மல்டிப்ளை தான் பண்ணும். 4 into 3 into 2 ஆல்வேஸ் பெருக்க பண்ணி தான் சொல்லணும், ஆட் பண்ணக்கூடாது. நீங்க அந்த ரூட்லாம் அழகா டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா 12 வழியில ஏல இருந்து சிக்கு டிராவல் பண்ணலாம்னு அர்த்தம்பா. இதெல்லாம் பெருக்கல் தான் பண்ணணும். இதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்னா பெர்முட்டேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர்ல வரக்கூடிய ஐடியா. நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு அதெல்லாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். இது கூற்று விவாதங்கள் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரைட்டா? நம்ம இங்கிலீஷ்ல இது பேர் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இதுல என்ன கூற்று சொல்றாம்பா, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் இதுக்கு ரீசனா அப்படின்னு கேட்கிறான். ரைட்டா? இது கூற்று. இதுக்கு நம்ம செய்யக்கூடிய விவாதங்கள் ஆர்குமெண்ட் என்ன? ஆம், எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லை, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டே ஒழுக்கம் இல்லை அப்படின்ற. அப்ப இது ஏத்துக்கலாமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அப்ப இளைஞர்களிடையே ஒரு அமைதியின்மைக்கு காரணம் அது கல்வி நிறுவனமா அப்படின்னு கேட்டா அது ஆம் அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஓகேங்களா? அதுக்காக ரீசன் என்ன சொல்றான்? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஒழுக்கம் இல்லாதனால்தான் அவங்க அமைதியின்மைக்கு காரணம். அப்ப கண்டிப்பா இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது சொல்றான் இல்லை அப்படின்னு சொல்றான். ரைட்டா? அதுக்கு என்ன ரீசன் சொல்ற? கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனையே இல்லை. அப்ப அதையும் நம்மளால ஏத்துக்க முடியாதுப்பா. ரைட்டா? இதை தனியா பாருங்க, இதை தனியா பாருங்க. ரைட்டா? அப்போ இவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் இங்க ரிலேட் ஆகுதுன்னா இதுவும் ரிலேட் ஆகல. அப்ப இதெல்லாம் ஒரு சரியான ரீசன் கிடையாது. அப்ப இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு காரணம் கல்வி நிறுவனங்களால் தான் அப்படின்னு நம்மளால வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே வாதம் 1 மற்றும் 2 வலுவானதல்ல, ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்டா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுக்கு சரியான ஆர்குமெண்ட் இல்லைப்பா. ரைட்டுப்பா. இதுல என்ன சொல்றான்? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலால கண்டினியூஸா எழுதிட்டே வரும், கேல இருந்து வி வர. அது நடுவில் என்ன ஒரு ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கே என்ற எழுத்துக்கு நம்பர் தெரிஞ்சா கூட சொல்லிடலாம் 11. வி என்ற எழுத்துக்கு உங்க நம்பர் தெரிஞ்சாலும் சொல்லிடலாம் 22. ரைட்டாப்பா? நடுவுல என்ன வரும்னா சராசரி, இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்பா? 33/2. இதை வகுத்தா 16.5ன்னு வந்துடும்பா. 16.5னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16வது எழுத்துக்கும் 17வது எழுத்துக்கும் நடுவுல என்னவா வரும்? எதுவுமே வராதேப்பா. 16வது எழுத்துனா அது பேர் பி, 17வது எழுத்து கியூ. அப்ப பி என்ன எழுத்து வருமானு வராது இல்ல. அப்ப அதுதான் எந்த எழுத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சார் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு எனக்கு சால்வ் பண்ண தெரியலன்னா நீங்க வேகமா என்ன பண்ணணும்? எழுத்துக்களை எழுதணும். என்னவா பண்ணணும்? ஃபாஸ்டா எழுத்துக்களை எழுதிடணும். அப்ப கேவா எல் எம் என் அது வேகமா எழுதுங்க. ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ இது எழுதிடணும். எழுதிட்டு கேல இருந்து பிக்குள்ள தானே கேட்டான். இங்க ஒரு லெஃப்ட்ல ஒரு கிராஸ், ரைட்ல ஒரு கிராஸ், இங்க 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 ஒரு கிராஸ். பாருங்கப்பா, கடைசியா ஒரு எழுத்து நடுவுல நிக்கலப்பா. அதனால்தான் எந்த எழுத்தும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். இதான் கான்செப்ட்ஸ். நடுவுல ஒரு எழுத்து நின்னா அது ஆன்சரா சொல்லிடலாம். ரைட். இங்க என்ன சொல்றான்? ஒரு சிறுவர்கள் வரிசையில நிக்கிறாங்கப்பா. அப்ப கோபி என்பவர் அப்படியே படிச்சுக்கினா இடது பக்கம், இதான இடது பக்கம் வரிசையில. அப்ப கோபி. ரைட்டா? இடது பக்கத்தை ஷார்ட்டா நம்ம என்னப்பா எடுத்துக்கலாம்? லெஃப்ட்னு எடுத்துக்கலாமா? லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா ஒரு 7வது சீட்ல உட்காந்துருக்காருப்பா. ரைட்டா? அவர் வெங்கட் பாருங்க, அப்படியே வலதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணிட்டே வந்தா அவருடைய சீட் நம்பர் என்ன சொல்றாங்கன்னா 12வது இடம்பா. ரைட்டா? 12வது சீட் நம்பர் எழுதியாச்சா? ஓகே. இப்ப நமக்கு என்ன சொல்றான்? அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றி கொண்டால் அப்ப என்னவா ஆயிடுங்க? இங்க கோபி வந்துருவாருப்பா. இப்ப கோபி எங்கவா வந்துட்டாரு? 12th ஃப்ரம் ரைட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வெங்கட் வந்துருவாருப்பா. இடங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி கொண்டனர். மாத்தியாச்சா? ரைட். இது ஷார்ட்டா 7th ஃப்ரம் லெஃப்ட். இது மாத்திருங்க. மாத்தியாச்சா? இப்ப என்ன சொல்ல? மாத்தின பிறகு நமக்கு என்ன சொல்ல? கோபி இது எழுதுங்க. கோபி லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 12வது சீட்டுக்கு வராராம். பாரு, கோபி வந்து லெஃப்ட்ல இருந்து 12வது சீட்டுக்கு வராராம். ஆல்ரெடி ரைட்ல இருந்து அவரோட சீட் நம்பர் தெரியும். இந்த மாதிரி ஒரே நபருடைய லெஃப்ட் ரைட்டு தெரிஞ்சா அதுக்கு ஃபார்முலா இதான்பா. எல் பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு டோட்டல். எல்னா ஒன்றும் இல்லைப்பா, லெஃப்ட்ல இருந்து அவருடைய சீட் நம்பர் என்னவா சொல்றா கொஸ்டின்ல? 22. ரைட்ல இருந்து 12. 1 கழிச்சா மொத்த மாணவர்களை கண்டுபிடிச்சிடலாம்பா. அப்ப 33 பேருப்பா. ரைட்டா? அந்த வரிசையில் எத்தனை பேருப்பா? 33. நீங்க இந்த மாதிரி கோடு போறதை விட இது ஈஸியா இருக்கும். ஒரே நபருடைய லெஃப்ட் ரைட், ஒரே நபருடைய லெஃப்ட் ரைட்டு தெரிஞ்சா இதை வச்சு டோட்டலா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வெவ்வேறு நபர்களை அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு, ஒரே நபருடைய இடது பக்கம் வலது பக்கம் இருந்தாதான் இதை அப்ளை பண்ணலாம். இந்த கேள்விக்கு வாங்கப்பா. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் ரைட் அப்ப அதன் வலதுபுறத்தில் 8வது எழுத்து என்ன? இது ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கப்பா? ரைட்டு ரைட்டுன்னு வந்தா மைனஸ் பா, லெஃப்ட் லெஃப்ட்னு வந்தா மைனஸ், லெஃப்ட் ரைட்டுன்னு வந்தா பிளஸ், ரைட்டு லெஃப்ட்னு வந்தா பிளஸ். இதான் பாயிண்ட். அப்ப இந்த கேள்வியில ரைட்ல இருந்து வந்து மீண்டும் ரைட்டை நோக்கி போறோம். அதுல மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 17ல இருந்து இந்த 8 கழிச்சிடணும். அப்ப 17ல இருந்து 8 கழிச்சா 9வது எழுத்தை நம்ம ரைட்ல இருந்து சொல்லி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. பாருங்கப்பா. அப்ப 9வது எழுத்து என்னப்பா?
ஆர் அதர். ஷார்ட்டா பண்ணா இப்படி பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரியலன்னா நீங்க லெஃப்ட்ல இருந்து 17வது எழுத்தை கவுண்ட் பண்ணி அங்கிருந்து 8 எழுத்துக்கள் வலதுபுறம் நோக்கி வந்தா இந்த வேல்யூ கிடைச்சும். இப்படியே சால்வ் பண்ணலாம். அப்ப இந்த பாயிண்ட பாத்துங்க. ரைட்டுன்னா ஆட் பண்ணணும். ரைட்டா? ரைட்னா மைனஸ், லெஃப்ட்னா மைனஸ், லெஃப்ட் ரைட்னா அடிஷன், ரைட் லெஃப்ட்னா அடிஷன். இந்த பாயிண்ட வச்சு கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கேள்வி வாங்க. இது பேரு நம்ம என்ன சொல்லுவோம்னாவா, ஓகே, டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க, பார் சார்ட்னு சொல்லுவாங்க, பட்டை விளக்கப்படம். இப்ப என்ன சொல்றான், வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விகளுக்கு பதிலளி. ஒரு நிறுவனத்துடைய மொத்த செலவினம் சதவீதம்னா 100 ரூபாய். ரைட்டா? மொத்தமா 100 ரூபாய் செலவு பண்ணிருந்தா அந்த 100 ரூபாய் எப்படி செலவு பண்ணிருக்காங்க? உள்கட்ட அமைப்பு, போக்குவரத்து, விளம்பரம், வரிகள், ஆராய்ச்சி, இப்படி சொல்லியிருக்கான். இப்ப கேள்வி படிங்கப்பா. உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு ஆட் பண்ணுங்கப்பா. உட்கட்ட அமைப்பு 20 பிளஸ் போக்குவரத்து ஒரு 12.5, ஆக மொத்தம் 32.5 அவங்க செலவழிச்சிருக்காங்க. விழுக்காடுன்னு சொல்லலாமா? 100க்கு தானே இந்த கண்டிஷன். அடுத்தது போக்குவரத்து மற்றும் வரிகள். ரைட்டாவா? அப்போ போக்குவரத்து மற்றும் வரிகள்னா இதே நம்ம 12.5 இந்த 10 ஆட் பண்ணணும்பா. அப்ப ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க பாருங்கப்பா. 22.5 வருமா? இது ஆட் பண்ணா 22.5. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ விகிதம் கேட்கிறான்பா. இது எப்படிப்பா டிவைட் பண்ணுவோம்? 325 மாத்திக்கலாமா? 10ஆல பெருக்கலாமா? இதே கீழே 10ஆல பிரிக்கலாமா? ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 5ஆல இல்ல 25ஆல கூட டிவைட் பண்ணலாம். ரைட்டா? அப்ப டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாருங்கப்பா. இது லாஜிக் ரைட்டா இருக்கா பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்னமா சொல்ல, உள் கட்டமைப்புனா 20 அது எழுதிட்டோம். போக்குவரத்து அப்படின்னா 12.5, ஆக மொத்தம் 32.5. அந்த மொத்த செலவுக்கும் போக்குவரத்து மற்றும் வரிகள். அப்ப போக்குவரத்துனா எவ்வளவுபா? 12.5. வரிகள்னா எவ்வளவா? ஒரு 10. அது ஒரு வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கொண்டா 22.5. ரைட்டா? இது ரெண்டுத்தையும் அடிங்கப்பா. அடிச்சிங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்டா? இது 25ஆல அடிச்சிங்கன்னா 925. மேல நமக்கு என்னப்பா இருக்கும்? ரைட்டா? 1325 வரும்பா. ரைட்? ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாருங்கப்பா. ரைட்டா? 13:9. ரைட்டா? இது வந்து ஆக்சுவலா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுத்திருக்காங்கப்பா. இந்த ஆர்எஸ் அகர்வால்ல இந்த கேள்வி எப்படி இருக்குன்னாப்பா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேப்பா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து போக்குவரத்து மற்றும் வரிகள். போக்குவரத்துக்கு பதிலாக வேற வேல்யூ இருந்துச்சுப்பா. ரைட்டா? இந்த கேள்வி வந்து நமக்கு தப்பா எடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? 13:11 வரா மாதிரி தான் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கு. நமக்கு கேள்வி எடுத்தது ஒரு மிஸ்டேக்கா எடுத்திருக்காங்க. ரைட்டா? கீழே ஆக்சுவலா என்ன வரணும், இப்படி வந்திருக்குமா கேள்வி 32.5, இது 27.5 வரா மாதிரி கேள்வி இருந்துச்சுப்பா. இதை டிவைட் பண்ணா 325/275. இத 25ஆல அடிச்சா 13, 11. இப்படிதான் அந்த புக்ல இருந்தது. இது நம்ம டிரான்ஸ்லேஷன் நமக்கு எஸ்ஐ அதாவது நம்ம பிசி எக்ஸாம்ல தப்பா பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, ஆக்சுவல் ஆன்சர் இதா வரணும் 13:9. அதுல தான் உங்களுக்கு விடை பாத்தீங்கன்னா இதுக்கு ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி, எதை நீங்க ஆன்சரா போட்டாலும் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்கப்பா. ரைட்டா? இந்த கேள்விக்கு விடை இல்லை, அதனால எல்லாமே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட்? இது ஒரு பேசிக்கா இருக்குப்பா. ஆக்சுவலா தமிழ் ரிலேட்டடும் சொல்லலாம், இல்ல நீங்க சைக்காலஜி ரிலேட்டட் கூட சொல்லலாம். கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளி. நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுரிச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்பது சொல்வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு கிடைக்கப்பட்ட. இந்த கொஸ்டின் ஒண்ணு இல்லப்பா, ஈஸி தான்பா. நம்ம அந்த டைம்ல வேகமா இதை படிச்சு என்ன கேள்விக்கு அந்த ஒரு லைன் தான் ஃபைனலா விஷயம். என்ன கேட்கிறான்னா, குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறான். ரைட்டாவா? அப்படியே படிச்சீங்கன்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்பா, தூய்மை செய்தல் அதையும் எடுத்துக்க கூடாது, அழுக்கை நீக்குதல் அதையும் எடுத்துக்க கூடாது, அதன் பொருள் அல்லன்னு சொல்றான். அப்ப சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை என்ன சொல்றான்? குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். அப்ப இந்த கேள்விக்கான விடை என்னப்பா? குளிர வைத்தல். இதுதான் விடை, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அது ஃபுல்லா படிச்சு விடை எழுதுறது ஒரு 2 நிமிஷம் ஆகுதுல்லப்பா.
அந்த டைம் எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்டுற விஷயம் ஈஸி தான். இது நம்ம பை சார்ட்னு சொல்றோம்பா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல. இந்த பை சார்ட்ல நமக்கு ரெண்டு விதமா கேள்வி வரும். டிகிரி வச்சு கொஸ்டின் வரும், பெர்சன்டேஜ் வச்சுருங்க. டிகிரினா எவ்வளோப்பா? ஆல்வேஸ் 360 தான்பா. இது மொத்தமா கூட்டினா என்னப்பா இருக்கும்? இந்த எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் சேர்த்து 360 டிகிரி நம்ம செலவழிச்சா மாதிரி மீனிங்பா. அதுல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கான். இந்த கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு நம்ம செலவழிக்கிறோம்? அப்ப எழுதுங்கப்பா. ஹாக்கிக்கு நம்ம எவ்வளவு தொகையை செலவிடுறோம்? ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. 63 டிகிரி, ரைட்டா? கோல்ஃபுக்கு நம்ம எவ்வளவு தொகையை செலவிடுறோம் அதை எழுதுங்கப்பா. கோல்ஃபுக்கு எவ்வளோன்னா 36 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்துக்கு பர்சன்டேஜே கண்டுபிடிங்கப்பா. அப்போ ஹாக்கி விளையாட்டை கோல்ஃப் விளையாட்டோட ஒப்பிட்டால் எவ்வளவு விழுக்காடு அப்படின்னு நம்ம செக் பண்ணுங்கப்பா. இது நான் 100 ரூபாய் கோல்ஃபுக்கு செலவு பண்ணா ஹாக்கிக்கு எவ்வளவு தொகையை நான் செலவு பண்றேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். 7949, இது 14, இது 25. சால்வ் பண்ணா 175 அப்படின்னு கிடைக்கும்பா. அதோட மீனிங் என்னப்பா? நான் கோல்ஃபுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணா அப்ப ஹாக்கிக்கு நான் 175 ரூபாய் செலவு பண்றேன்னு அர்த்தம். அப்போ கோல்ஃபை விட எவ்வளவு கூடுதலா செலவழிக்கிறேன் இதான் கேள்வி. அப்ப 75 விழுக்காடு அதிகமாக நான் செலவு பண்றேன்னு அர்த்தம்பா. ரைட்டா? இதான் இந்த கேள்வியோட பொருள். ரைட்டா? 72 ஒரு அடுக்கு குறின பவர்ல எழுத சொல்றான். அப்ப 72 ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். புரியுற மாதிரி சின்ன 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். 36 2ஆல் அடிச்சா 18, 2ஆல் அடிச்சா 9. அப்ப 2 கியூபு. அடுத்து 9 கூட எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரைட்டுங்களா? 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இது லாஜிக்கல் வென்டோகிராம்ல நம்ம டைப் 2 அப்படின்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? இதுல என்ன சொல்றான் அழகா? பட்டதாரிகள் அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க, அப்புறம் அலுவலர்கள், அப்புறம் அரசு ஊழியர்கள் என்னென்ன எழுத்துன்னு அழகா கொடுத்துட்டான். அப்ப கேள்வி என்ன கேட்கிறான்? எந்த சில பட்டதாரிகள் அவங்க என்னவா இருக்கணும்பா? அலுவலர்கள், ஆபீசரா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அவங்க என்னவா இருக்கக்கூடாதுன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது. இதை எடுத்துக்கூடாதுப்பா. இந்த அரசு ஊழியரா இருக்கக்கூடாதுன்னு இதை விட்டுடணும். அவன் பட்டதாரி மற்றும் அலுவலர், அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான லெட்டர் எதுப்பா? இ. அவ்வளவுதான். அவன் என்னவா இருக்கணும்பா? பட்டதாரியா இருக்கணும், அதே நேரத்துல அலுவலரா இருக்கணும், அதே நேரத்துல அரசு ஊழியரா இருக்கக்கூடாது. அப்ப இந்த வட்டத்தை விட்டீங்கன்னா பொதுவான எழுத்து ஈ தம்பா. ரைட்டா? ரைட்பா. அடுத்த கேள்வி ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஒரு மீட்டரை ஓகேங்களா கிலோமீட்டரோட ஒரு கன்வர்ஷன்பா. நம்ம என்னவா படிச்சிருக்கோம்? ஒரு கிலோமீட்டர் என்றால் 1000 மீட்டர். இதெல்லாம் சொல்றோம். இதான் பாயிண்ட். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்குதுப்பா. அதுல என்ன சொல்றாங்க? ஓடும் தொலைவு 42.915 கிலோமீட்டர். இதை மீட்டர்ல சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? இன்ட்டு 1000 பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மீட்டர்ல கன்வெர்ட் ஆயிடும். அப்போ 1000ஆல பிறந்தா 3 டெசிமல் போயிடும். அப்ப 42,195 மீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லப்போம். இன்ட்டு 1000 பண்ணிடணும். அப்ப நம்ம வரக்கூடிய ஆன்சர் எதுப்பா? ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கா? அப்ப கிலோமீட்டரா மீட்டரா மாத்தனா இன்ட்டு 1000 பண்ணணும். ரைட் வா. இது நம்ம இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், விடுபட்ட எண்களை கண்டறிதல். இதுக்கு என்ன ஐடியானவா? இப்ப இந்த மிடில் நம்பரை கூட ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். அந்த 24 ஆன்சரா வரணும்னா என்ன பண்ணணும்? ரைட்டா? இந்த 24 ஆன்சரா வரணும்னா நீங்க எப்படிலாம் யோசிக்கலாம், இதுதான் நீங்க செக் பண்ண போறீங்க. ரைட்டா? சரிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எப்படிலாம் யோசிக்கலாம்னா வேர்டிக்கலா எப்படி பார்க்கலாம், ஹரிசாண்டல் நம்ம இஷ்டம் தான். ஆனா 24 வரணும். அதே மாதிரிதான் 30 ஆன்சர் வரணும். என்ன பண்ணணும்? ரைட் வா. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட்டா, இந்த 2 சைடு இப்படி எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னாப்பா 24 வரணும்னா 5 + 7 பாருங்க. 5 + 7 கூட்டினா 12. அப்ப 12ஓட 2 பேருக்குன்னா 24 யோசிக்கிறோம். அதனால என்ன பண்றேன்? சின்ன நம்பரா மாத்த இதை ஆட் பண்ணா வரல, மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா நமக்கு 4 வந்துருச்சுப்பா. அப்ப 4 × 12 பண்ணா 48 தான் வரும். அப்ப என்ன ஆகணும்? /2 பண்ணணும். 2ஆல வகுத்தாதான் 24 கிடைக்கும். இதான் பாயிண்ட். ரைட்டா? அப்ப அதே தான் நான் இங்கேயும் பண்ண போறேன். இந்த சைட்ல ஆட் பண்றேன்பா.
இந்த சைடை ஆட் பண்றேன், இந்த சைடை மைனஸ் பண்றேன். அப்ப 28ல 25 கழிச்சா 3, 13 + 7 20, ரெண்டுத்தையும் பெருகி 2ஆல வகுத்தணும். பாருங்கப்பா, 2ஆல வகுத்தா கரெக்டா 30 வருதா? அதே தான் நாங்க பண்ண போறோம். இந்த சைட்ல -6, இந்த சைட்ல பிளஸ்பா, ரைட்டா? பண்ணா நமக்கு 10. இது ரெண்டுத்தையும் பெருகி 2ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 30 தான் வருது. ரைட்டுங்களா? அடுத்த கேள்விப்பா, இது நமக்கு தெரியுமா? எக்ஸ் மட்டும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட ஓகே அந்த ஸ்லோப் லைன் தான் கேட்குறோம், அந்த பேரலல் லைனா இருக்கும்போது. அதாவது நமக்கு என்ன சொல்றான், எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது நம்ம என்னதான் சொல்லணும், 0 டிகிரி தான் சொல்லணும். இதனால நம்ம யூஸ்வலா m = அந்த y2 - y1 / x2 - x1 போடுவோம். இல்ல ஒய்யோட வேல்யூ நம்ம 0ன்னு போடும்போது 0/any நம்பர் 0 ஆயிடும். அதனால இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் 0 டிகிரி தான் கொடுக்கும். ரைட்டுங்களா? ரைட்பா. இந்த கேள்வி என்னன்னாப்பா, இதுக்கு ஆன்சர் அவங்க ஏபிசி 4 எதை விட எழுத்தாலும் ஓகேன்ட்டாங்க. பட் லாஜிக்கா இது ஒரு சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல என்ன கீ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாலில் கால்சியம் இருப்பதால், ரைட்டா, அது வெண்மையாக உள்ளது. அதாவது ஜென்ரலா யோசிக்க கூடாதுப்பா, பால்ல கால்சியம் தான் இருக்கு, அது ஒயிட் கலர் இருக்கு நமக்கு தெரியும். பட் இந்த ரிலேட்டடா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விடை அளிக்கணும். இதான் மீனிங். நம்ம ஜென்ரல் திங்க போய் இங்க யோசிக்க கூடாது. ஆகவே அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா? உண்மையானா அது உண்மைதான்பா. கால்சியம் அரிசியில, அதாவது மில்கை கம்பேர் பண்ணும்போது அரிசியில ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பெர்சன்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓகே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால ஒருவேளை உண்மை அப்படி கிடையாதுப்பா. இந்த தகவல் அடிப்படையில இந்த கேள்விக்கு உங்களால விடையளிக்க முடியுமா, அதுதான் விஷயம். இது அனலாஜி மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒப்புமைன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையோட ஸ்டேட்மெண்ட் வச்சு இதை விடையளிக்கணும். ஜென்ரல் திங்க யோசிக்க கூடாது. ஜென்ரலா அரிசியில கால்சியம் இருக்கா இல்லையா அதெல்லாம் உங்கள்ட்ட யாரும் கொஸ்டின் கேட்கல. இது சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கிடையாது. இது ரீசனிங் லாஜிக்கா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றான். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை விடையளிக்கணும். அப்ப பால்ல கால்சியம் இருக்கு, அதனால அது வெண்மையா இருக்கு. அப்ப அரிசி வெள்ளையா இருக்கு, ஆகவே அரிசியில கால்சியம் இருக்குமான்னு கேட்டா பாருங்க, நல்லா புரிஞ்சு, பால்ல கால்சியம் இருக்கு, ஆகவே அது ஒயிட் கலர்ல இருக்கா. அப்போ அவன் என்ன சொல்ல, எதெல்லாம் ஒயிட் கலரா இருக்கோ அதெல்லாம் கால்சியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த தகவல் பொருந்துமானா பொருந்தாது. அதனால இது ஆக்சுவல் ஆன்சர் அவன் என்ன கொடுத்துருக்கான், சொல்ல இயலாது. இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. நல்ல கேள்வி புரிஞ்சு, கால்சியம் இருந்தா ஒயிட் கலரா இருக்குன்றான். அப்போ ஒயிட் கலர்லாம் என்ன பொருளா இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு கால்சியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது இல்லவா, அது ராங். ரைட்டா? அதனால நம்ம சொல்ல முடியாது என்பதா ரைட்டு. அதனால நமக்கு பிசி எக்ஸாம்ல இது ஒரு ரைட்டாப்பா முரண்பாடான கொஸ்டின்னால இப்படி கொடுத்துட்டான். ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி எதை போட்டாலும் ஆன்சர் கீன்னு சொல்லியிருக்கான்ப்பா. ரைட்டா? பட் ஆக்சுவல் ஆன்சர் இதான்பா, கேனாட் சே. ரைட்டா? ஆர்எஸ் அகர்வால் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருந்து எடுத்திருக்கான். இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வி என்னன்னாப்பா, அசெண்டிங் ஆர்டர்ல பாருங்கப்பா. ரைட்டா? இப்போ நான் 15 இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட்டா? 15ல இருந்து எடுக்கிறேன். 15 31 மாத்தினா டபுள் ஆகுதுப்பா. டபுள் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணா 30 + 1 31. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கணும், 31 டபுள் பண்ணா 62 + 1 பண்ணா 63. 63 டபுள் பண்ணா 126 + 1 127. அடுத்து 127 டபுள் பண்ணா 254 + 1 255. அடுத்தது என்ன வரணும்னா 255 டபுள் பண்ணி 510 + 1 511. அதுதான் அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க தப்பா 72 தப்பா கொடுத்துருக்கான். ஆக்சுவலா இங்க என்ன நம்பர்னாவா 7. ஆக்சுவலா இது 7 இதான் ஸ்டார்டிங். 7ஓட டபுள் 14, 14 + 1 15. கரெக்டா வருதாப்பா? இது 7 தான், 72 தப்பா எடுத்திருக்கான். ரைட்டா? அப்ப இந்த கேள்வியோட விட 255 தான் லாஸ்ட் நம்பர். இந்த ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல 2ஆல பிறகு 1 கூட்டிட்டே வரான்னு அர்த்தம். ரைட் பா, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான்பா. இது டேட்டா இன்டர்பிரேஷன்ல அட்டவணைன்னு சொல்றோம்.
டேபுலேஷன் அடிப்படையில கேட்டிருக்கான்பா. ஒரு டிபார்ட்மெண்ட் துறைகளை சொல்றான். அப்புறம் அதில் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, பணியாளர்கள், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதில் வந்து ஓகே பர்சன்டேஜ் சொல்றான், மென்னு உமன்னு சொல்லிட்டான்பா. ஆனா கேள்வி நமக்கு பர்சன்டேஜ் ரிலேட் பண்ண அனைத்து துறைகளும் சேர்த்து மொத்த பணியாளர்கள் எவ்வளவு, இவ்வளவு நம்ம கேள்வி. அப்படியே டோட்டலா ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ணிட்டே வந்து 0. இது 6 + 6 இவ்வளோ ஒரு நிமிஷம். ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பா 31. நீங்க இதுலயே சொல்லிடலாம் பாருங்க, 10ன்னு வரா மாதிரி தான் இருக்கு. அப்படியே செக் பண்ணுங்க, 3310 அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும். அப்ப ஜஸ்ட் டோட்டல் தான் கேட்கறான். அடுத்தது ஏதோ ரிலேட் பண்ணியாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ணிருக்கலாம். ரைட் வா. இந்த கொஸ்டின் வந்து அனலாஜின்னு சொல்றோம்லப்பா, ஒப்புமைவா. இணை சொற்கள்னா என்னன்னா, இந்த காரை பெட்ரோலோட எப்படி ரிலேட் பண்றீங்க. அப்ப கார் ஓடணும்னா நமக்கு என்ன அவசியம், அதுக்கு எரிபொருள் பெட்ரோல் அவசியம், ஃபியூவல் அவசியம். அப்ப நமக்கு டிவி ஓகேங்களா, நம்ம பார்க்கணும்னா என்ன அவசியம், ஆண்டெனாவா, ரைட்டா, கேளிக்கை, மின்சாரம் தானே அவசியம், எலக்ட்ரிசிட்டி தானே அவசியம். அப்ப காருக்கு என்ன தேவைப்போ, ஒரு ஃபியூவல், ரைட்டா, எரிபொருள் பெட்ரோல் தேவை, தொலைக்காட்சிக்கு மின்சாரம் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை. இந்த கேள்வி என்னவா சொல்றான், கட்டுமான பொருட்கள் கம்பி மரம், அதாவது கம்பியும் மரமும் எல்லாமே என்னதான்பா, பில்டிங் மெட்டீரியல் தான். இது எல்லாமே என்னப்பா, பில்டிங் மெட்டீரியல், கட்டுமான பொருட்கள் தான் நம்ம சொல்றோம். ரைட்டா. அப்ப வுட்டு வேற என்னப்பா சொல்றோம், அதுல ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா. இது எல்லாமே பில்டிங் மெட்டீரியல் தான், இதுதான் சொல்ல வரும். அப்ப ஸ்டீலும் வுட்டும் ரெண்டுமே என்னப்பா, பில்டிங் மெட்டீரியல். ரைட் பா. அடுத்து ஒரு பேசிக் கொஸ்டின் பா. எக்ஸ்ல 30 விழுக்காடு என்பது 150னா எக்ஸ் என்ன, நீ ஷார்ட்டா இவ்வளவு 30 விழுக்காடு 150னா அந்த எண்ணுனா என்னவா, 100 விழுக்காடு என்ன, இதான் கேள்வி. பட் நம்ம இது எப்படிப்பா எழுதும், எக்ஸ்ல 30% இஸ் ஈக்குவல் டு 150. ஜென்ரலா எல்லாரும் இப்படி தானே எழுதும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1500/3. அப்ப சால்வ் பண்ணா நமக்கு என்னவா கிடைக்கும், 500 கிடைக்குதா, அவ்வளவுதான். 30% 150னா என்னப்பா, 30 × 5. 100%னா 500 தானே அந்த நம்பர். ரைட்டுங்களா. ரைட் பாப்ல டியூனி சார்பு எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன் ரைட் நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமில போயிட்டு இருக்குப்பா. ரைட்டா, நன்றி, வணக்கம்ப்பா.